வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக குரூப் 2 மெயின்ஸுக்காக தொடர்ந்து நம்ம வந்து ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்டல் பார்த்துட்டே இருக்கோம். போன கிளாஸ்ல டிசாஸ்டர்னா என்ன? பேரிடர்னா என்ன? அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். மேக்ஸிமம் வந்து இயற்கையா நடைபெறக்கூடிய பேரிடரை பத்தி பேசிக்கான கன்டென்ட் தான் நம்ம வந்து பார்த்தோம். இன்றைய வகுப்புல மனிதனால உருவாக்கப்படக்கூடிய டிசாஸ்டர பத்தி பார்க்க போறோம் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க? பேரிடர் தாக்கத்த வந்து குறைக்கிறதுக்காக அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். தமிழ்நாடுடைய கொள்கை விளக்க புத்தகத்திலிருந்து சில கன்டென்ட்ட நம்ம வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வகுப்புக்குள்ள போகலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மனிதனால் நடத்தக்கூடிய பேரிடர்கள். அப்படி பார்க்கும் பொழுது மேன்மேட் டிசாஸ்டர்ல கூட்ட நெரிசல் இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி இறந்து போறது, தீ விபத்து, தொழிற்சாலையில நடக்கக்கூடிய விபத்துகள், சாலை விபத்துகள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாமே வந்து என்னன்னா கவனக்குறைவால நடக்கக்கூடியது. இத நம்மால வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. சரி வாங்க இதுல முதல்ல வந்து பார்க்கலாம் கூட்ட நெரிசல். ஸோ கூட்ட நெரிசல பொறுத்தவரையும் போக்குவரத்து ஆ பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல போக்குவரத்து நெரிசல், அதுல வந்து என்னன்னா கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ பொது விழாக்கள்ல, திருவிழா காலங்கள், அது வந்து எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, எந்த மதத்த சார்ந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, அப்ப மதம் சார்ந்த கூட்டங்கள்ல கூட்ட நெரிசல் நடைபெறது இயல்பா வந்து மாறுது. இன்னொன்னு வந்து அரசியல் கூட்டங்கள், அரசியல் விழாக்கள். அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போராட்டங்களே வந்து என்னன்னா, அங்க போராட்டங்கள அடக்கும் பொழுது, அங்க வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த கூட்ட நெரிசல்ல வந்து இறக்கறதுக்கான பல்வேறு வாய்ப்புகள், இல்ல அதுக்கான சூழல்கள்லாம் வந்து இருக்கு. பட் இத அவாய்ட் பண்ணணும்னா வந்து என்ன பண்ணணும்? அப்படின்றத பேசிக்கா வந்து குடுத்துருக்காங்க. 12த் புக்ல இருக்கக்கூடிய லெசன் தான். ஸோ நீங்க வந்து பேசிக்காவே வந்து பார்க்கலாம். ஸோ 2013 படி இந்தியாவுல 79% கூட்ட நெரிசல் வந்து என்னன்னா, எதனால நடந்திருக்குன்னா, மதம் சார்ந்த விழாக்கள், அதாவது ரிலீஜியஸ் சார்ந்த விழாக்கள்ல தான் வந்து என்னன்னா, கூட்ட நெரிசல் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரி, கூட்ட நெரிசல்ல நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ மார்போட கைய வந்து வச்சுக்கணும். ஸோ லங்ஸ் வந்து அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதேபோல கூட்ட நெரிசல்ல உங்கள வந்து பின்னாடி அழுத்துறாங்கன்றப்ப, டம் கட்டி நிக்கவே கூடாது. ஜெனரிக்கான விஷயங்கள நான் சொல்றேன். அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து நிக்கக்கூடாது. அவங்கள அப்போஸ் பண்ணிலாம் நிக்கக்கூடாது. ஏன்னா நிக்க முடியாது. அப்படி அப்போஸ் பண்ணி நிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கீழ விழறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ என்ன பண்ணணும், ஃப்ளோ வித் அந்த கூட்டத்தோடவே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகணும். ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா, இப்ப கூட்டத்தோடவே நகருங்க. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அப்படியே ஓரமா வந்து ஒதுங்கிடுங்க. ஓகேங்களா? அதான் வந்து இதுல இது. சமீபத்தில கூட வந்து ஒரு திரையரங்குல ஒரு நடிகர பார்க்கறதுக்காக கூட்ட நெரிசல்ல ஒரு பெண்மணி வந்து இறந்ததெல்லாம் வந்து நியூஸா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அப்ப இது எல்லாமே வந்து இடரா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி வந்து அசால்ட் தான். மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய கவனக்குறைவால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாதனால வரக்கூடிய ஒண்ணுதான். ஒருவேளை கூட்ட நெரிசல்ல மாட்டி கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்னா, கருவறையில குழந்தை எப்படி இருக்குமோ அது போல முடிஞ்ச அளவு உங்களுடைய லங்ஸ்ல நெஞ்சில வந்து யாருமே வந்து மிதிக்காத அளவு நீங்க வந்து அப்படியே குறுகி வந்து படுத்துக்கணும். ஓகேங்களா? படுத்துக்கணும். உங்க மேல வந்து யாருமே வந்து மிதிக்காத அளவு குறுகி வந்து படுத்துக்கணும். சான்ஸ் கிடைச்சா வந்து என்னன்னா எழுந்திருக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? உங்கள மிதிக்க வந்து அலோவ் பண்ணவே கூடாது. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா. கூட்ட நெரிசல தவிர்க்க முன்னேற்பாடுகள் ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, டெஃபினெட்லி வந்து என்னன்னா, முன்னேற்பாடுகள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பரான வேல வந்து உள்ள போகுறது, கட்டி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உள்ள போகுறதுக்கு ப்ராப்பரான வழி இருக்கும். வெளிய வரதுக்கான ப்ராப்பரான வழி இருக்கும். நெறைய வந்து ஃபேன் வந்து இருக்கும். எக்ஸாஸ்டிவ் ஃபேனும் சரி, இல்ல காத்து குடுக்கக்கூடிய ஃபேனும் சரி, நெறைய ஃபேன் வந்து இருக்கும். எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து நெறையவே வந்து இருக்கும். ஸோ, இதுல இன்னொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னன்னா, வயசானவங்கள இது போல திருவிழாக்கள்லாம் வந்து கொண்டுட்டு போகக்கூடாது. குழந்தைங்களையும் கூட்டின்னு போறத மேக்ஸிமம் வந்து தவிர்க்கலாம். அத மீறி குழந்தைகள வந்து நம்ம வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, குழந்தைங்ககிட்ட நம்ம வந்து சொல்லி வைக்கணும். ஃபோன் நம்பர்லேருந்து, வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லாமே சொல்லி வைக்கணும் 1. 2வது அன்னைக்கு நம்ம வந்து திருவிழா நம்ம வந்து போறோம்னா, அன்னைக்கு டேட்ல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி போறோம்ல, அப்ப குழந்தைய வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு வேள அந்த கூட்டத்துல வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னா, அந்த கரண்ட் ஃபோட்டோவ காமிச்சு தான் வந்து தேட முடியும். ஓகேங்களா? ரொம்ப குயிக்கா வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கலர் சட்டை போட்டவங்கள எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணும்பொழுது, நம்ம பக்கத்துல ஏதாவது ஒரு பசங்க இருக்கும்போது நம்மால வந்து சொல்லிட முடியும். நான் பேசுறது புரியுதா? மஞ்ச கலர் சட்டை போட்டு 5 வயசு பையன வந்து தொலைச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, அடையாளத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுதான்.
அப்ப முன்னேற்பாடுகள பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போகும்போது, இந்த கூட்ட நெரிசல்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. மேக்ஸிமம் வந்து கத்தாதீங்க, கூச்சல் போடாதீங்க. இதெல்லாம் வந்து ஜெனரிக்கான ஒரு கன்டென்ட் தான் நமக்கே வந்து தெரியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீரில மூழ்குறது. ஓகேங்களா? ஸோ உலக லெவல்ல நீர்ல மூழ்குறது அப்படின்றது ரொம்ப காமனாவே நடக்குது. ஏன்னா 3வது பிளேஸ்ல வந்து என்னென்ன இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நன்னீர்ல வந்து மூழ்குறத விட கடல் நீர்ல மூழ்கி சாகுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து அதிகம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, கடல்ல மூழ்கி இறந்தவங்கள விட, நல்ல தண்ணீல மூழ்கி இறந்தவங்களுடைய கவுண்ட் வந்து அதிகமா இருக்கு. கடல்ல மூழ்குறதுல ரிஸ்க் அதிகம். நல்ல தண்ணீல மூழ்குறதுல ரிஸ்க் கம்மி. ஆனா, நல்ல தண்ணீல மூழ்கிட்டாங்கன்னா உடனே இறந்துருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து இறந்துருவாங்களாம். ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்றத புக்லயே வந்து குடுத்துருக்காங்க. என்ன ரீசன் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்ல தண்ணீல கடல் தண்ணிய கம்பேர் பண்ணும்போது உப்பு தன்மை வந்து கம்மியா இருக்கும். உப்பு தன்மையே வந்து இருக்காது. ஸோ நம்ம உடம்புக்கான பிளட்டும், தண்ணிக்கான பிளட்டுமே வந்து தண்ணிக்கான அ அடர்த்தியுமே வந்து என்னன்னா ஈக்குவலா இருக்கும். பட் பிளட்க்கான டென்சிட்டி பிளஸ் பியூர் வாட்டருக்கான டென்சிட்டி ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா ஈக்குவலா வந்து இருக்கு. அப்படி ஈக்குவலா இருக்கும்பொழுது, அதிகப்படியான தண்ணி வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து போகுது. சவ்வூடு பரவல் மூலியமா. அப்ப அதிகப்படியான தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போயி உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வந்து டைல்யூட் ஆகுது. ரொம்ப குயிக்கா வந்து டைல்யூட் ஆகுது. அப்ப டைல்யூட் ஆகும்பொழுது, தட் மீன்ஸ் நீர்த்து போகும்பொழுது, அ அதனால தான் வந்து மரணம் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்லயே வந்து என்ன மரணம் வந்து ஏற்படுது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூழ்குதல் அத நன்னீர்ல கம்பேர் பண்ணும்பொழுது, கடல் தண்ணீல வந்து என்னன்னா 8 மினிட்ஸ் வரையும் வந்து நமக்கு வந்து டைம் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. 8 மினிட்ஸ் 8 டூ 10 மினிட்ஸ் வரையும் கிடைக்கும். கடல் தண்ணீல வந்து உப்பு அதிகமா இருக்கு. உப்பு வந்து என்னன்னா, நம்ம லங்ஸ் வழியா வந்து போய் ரத்தத்த வந்து என்னன்னா டென்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ரத்தம் வந்து கான்சன்ட்ரேட் ஆகும் கடல் தண்ணீல. அங்க ரத்தம் வந்து டைல்யூட் ஆகும். இங்க நல்ல தண்ணீல. நல்ல தண்ணீல ரத்தம் டைல்யூட் ஆகும்போது இறக்கறது வந்து 2 மினிட்ஸு. இங்க கடல் தண்ணீல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 டூ 10 மினிட்ஸ் வந்து ஆகலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இறப்பு விகிதத்தில வந்து இதுவும் வந்து இருக்கு. ஏழை நாடுகள்ல வந்து தண்ணீல மூழ்கி இறக்கிறவங்களுடைய கவுண்ட் வந்து அதிகமா இருக்காம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள விட ஆண்கள் தான் வந்து தண்ணீல மூழ்கி இறக்குறாங்களாம். அதிகமா வந்து இறக்குறாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, சில ஆய்வுகள் மூலியமா நமக்கு வந்து கிடைக்குது. ஏன் ஆண்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னா, ஒ ஒரு வைப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அ குடிச்சிட்டு அ இல்ல படகு சவாரி செய்றது, குடிச்சிட்டு நீச்சல் அடிக்கிறது, இது போல வந்து நெறைய செயல்கள் வந்து ஆண்கள் வந்து அதிகமா வந்து பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து இறந்து போறது அதிகமா வந்து இருக்கு. அப்படின்ற ஒரு ஃபேக்ட்டையும் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், நீச்சல் கத்துக்கிட்டு தண்ணீல வந்து இறங்கலாம். சின்ன வயசுலயே நீச்சல் வந்து கத்துக் குடுக்கலாம். அ தடுப்புகள் இருக்கா மாரி வந்து பார்த்துக்கணும். லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு வந்து போகலாம். இது போலலாம் வந்து இருக்கு. அப்ப கூட்டு நெரிசல் பிளஸ் தண்ணீல மூழ்கி இறக்கறதுலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். மாற்று கருத்தே வந்து இல்ல. ஸோ இதே போல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீ விபத்து. ஸோ தீ விபத்த பொறுத்தவரையும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது, ஏதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி மூலியமா ஷார்ட் சர்க்யூட் ஆகி கூட வந்து தீ வந்து ஏற்படலாம். ஸோ எளிதில பற்றக்கூடிய பொருட்கள் வந்து அங்க வந்து இருக்கு. ஃபேக்டரில வந்து இருக்கு அப்படின்னா, டெஃபினெட்லி வந்து என்னன்னா தீ விபத்து, ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடக்கலாம். காட்டு தீ அப்படின்றது மேக்ஸிமம் வந்து நேச்சுரலா வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இந்த வீடுகள்ல நடக்கக்கூடிய தீலாம் வந்து அப்படி இல்ல. சிலிண்டர் கவனக்குறைவா சிலிண்டர் வந்து லீக் ஆகுது. அதனால தீ வரலாம். மின்கசிவு அதனால தீ ஏற்படலாம். ஸோ தீ சார்ஜ் ஃபோன் வெடிச்சுலாம் கூட வந்து தீ விபத்து வந்து நடந்திருக்கு. அப்ப இதெல்லாமே வந்து என்னன்னா, தீ விபத்துக்கான ஒரு காரணமா வந்து இருக்கு. அப்ப தீ விபத்து வந்து வரக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீயில எரிஞ்சு செத்தவங்கள விட, அதுல ஒரு கரும்புகை வந்து வரும். கருப்பு கலர்ல வந்து ஒரு புகை வந்து வரும். அந்த புகை வந்து உள்ள போய் சுவாசிக்க முடியாம இறந்தவங்க தான் அதிகம். ஸோ, அதனால ஒரு ஃபேக்டரிலயே எங்கேயோ வந்து ரொம்ப அதிகமான ஃபயர் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயமே வந்து என்னன்னா, மூக்க பொத்திக்கணும். ஓகேங்களா? மூச்ச கொஞ்சம் அடக்கிட்டு, மூக்க பொத்திக்கிட்டு, வேகமா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணணும். 2வது வந்து என்னன்னா, தீய அணைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நமக்கு தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே, தீ வந்து எதனால ஏற்பட்டிருக்கு? எது மேல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? ஸோ, ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஒரு மரத்து மேல, இல்லன்னா ஒரு பஞ்சால வந்து எரியுது அப்படின்னா, தண்ணி வந்து ஊத்தலாம். ஆ மண்ண வந்து தூக்கி போட்டு வந்து இது பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம். அப்ப தண்ணி ஊத்துறது, இல்ல தீ அணைப்பான கருவி வந்து இருக்கும். செவுத்துல வந்து மாட்டியிருப்பாங்க. அத எடுத்து ஓப்பன் பண்ணி அடிச்சு எப்படியாவது வந்து ஃபயர நிப்பாட்டுறதுக்கு பார்க்கணும். இதுவே வந்து எண்ணெய் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல், டீசல் இது போல எண்ணெய் கிடங்குல தீ விபத்துனா, அங்க வந்து தண்ணிலாம் வந்து ஊத்த முடியாது. ஓகேங்களா? அப்ப அது போல இடங்கள்ல வந்து என்ன பண்ணலாம்? எண்ணெயினால வந்து தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா, காத்து உள்ள போகாத அளவு காத்து இருந்தா தான் நெருப்பு எரியறதுக்கு ஆக்ஸிஜன் தேவ. அப்ப ஆக்ஸிஜன் இல்லாத ஒரு சூழல வந்து நம்ம வந்து கட்டமைக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம உடம்புலயே வந்து என்னன்னா தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ரொம்ப இம்மீடியட்டா வந்து ஒரு பெட்ஷீட்ட போட்டு இப்படி போட்டு நல்லா வந்து என்ன பண்ணலாம்? சுத்தலாம். ஓகேங்களா? ஈரமான பெட்ஷீட்டு. இல்ல ஒயர்ல வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பரவுது. அந்த எலக்ட்ரிசிட்டில வந்து தீ பரவுது அப்படின்னா, அந்த ஒயர வந்து அணைக்கிறதுக்கு வந்து என்ன துணிய போட்டு அடிச்சு
அணைக்கலாம். ஓகேங்களா? தண்ணிலாம் வந்து ஊத்தக்கூடாது. எண்ணெய் வந்து என்னன்னா, வாணல்ல வந்து எண்ணெய் இருக்கு. எண்ணெய் வந்து பத்திக்கிச்சு அப்படின்னா, அந்த கடாய வந்து என்னன்னா, ஒரு லிட் போட்டு மூடலாம். மேக்ஸிமம் ஆக்ஸிஜன கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேசிக் சென்ஸ் வந்து இருந்தா போதும். எண்ணெய் மூலியமா வரக்கூடிய தீ விபத்து பிளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலியமா வரக்கூடிய தீ விபத்து. இதுவே வந்து நல்லா எரியக்கூடிய பொருளா இருக்கு. அது எலக்ட்ரிசிட்டியும் இல்ல, ஆயிலும் இல்ல அப்படின்ற பட்சத்தில தண்ணி ஊத்தி கூட வந்து அணைச்சிடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் தீ விபத்து ஏற்படும் பொழுது கரும்புகைய வந்து அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்க கீழ குனிஞ்சுக்கிட்டே வந்து மூக்க அடைச்சுக்கிட்டு போறதுன்றது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. ஃபயர் ரெசிஸ்டன்ட் பில்டிங் கூட வந்து என்னன்னா இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த பேரிடர்லேருந்து காப்பாத்தணும், தப்பிக்கணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உங்க வீடு கட்டும் பொழுதோ, ஆஃபீஸ் கட்டும் பொழுதோ, எளிதில தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இல்லாத அளவுல வந்து நீங்க வந்து வீடு கட்டணும். ஃபயர் ரெசிஸ்டிங் மெட்டீரியல வச்சு நீங்க வந்து வீடு கட்டணும். ஓகேங்களா? 1. 2வது வந்து என்னன்னா, சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சியர் வால் அப்படின்னா, நிலநடுக்கம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிலநடுக்கத்தால பெரும்பாலும் வந்து எப்படி இறக்குறாங்க, பொருள் மேல இருக்கக்கூடிய சீலிங்கு, கான்கிரீட் எல்லாம் இடிஞ்சு கீழ விழுந்து தான் வந்து இறக்குறோம். அப்ப அந்த நிலநடுக்கத்தால பில்டிங் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, அப்ப எர்த்குவிக் ரெசிஸ்டன்ஸ் ஆ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்ப வந்து சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன நம்ம வந்து பண்ணணும். மேக்ஸிமம் வந்து எர்த்குவிக் ஜோன்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் பில்டிங்கா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய பொது பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய பப்ளிக் பில்டிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே எர்த்குவிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளா தான் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா, மேனேஜ்மென்ட்க்கான ஒரு வழிகளா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான். தீ பரவக்கூடிய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஃபயரா இருந்தா 1 செகண்டுக்கு 100 மீட்டர் வரையும் போகும். அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப 1 செகண்ட் இல்ல. ம் 1 நொடி. எஸ் 1 செகண்டுக்கு 100 மீட்டர் வரையும் வேகமா வந்து பரவும் அப்படின்றத சொல்றாங்க. தீ வராம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன எல்லாமே தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? அதேபோல வீட்ட சுத்தி இப்ப இருக்கக்கூடிய தோட்டங்கள கூட வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். அந்த காஞ்ச இலை தழைகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, அத வந்து அப்பப்போ அப்புறப்படுத்தணும். எளிதில வந்து தீப்பற்றக்கூடாது. ரொம்ப அதிகமான வெயில் காலத்துல கொஞ்சமாவது தண்ணி வந்து அதிகமா வந்து ஊத்தணும். காஞ்ச விளக்குகளே வந்து தண்ணி ஊத்தணும். இன்னொரு ப்ரிகாஷன் கூட சொல்லுவாங்க. ஓலை வீடு வந்து வரிசையா வந்து இருக்கு. குடிசை வீடுகள் வந்து இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு வீடு வந்து பத்திக்கிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பத்திக்கிட்ட வீட வந்து அணைக்கிறத விட ரொம்ப முக்கியம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல கூரைகள்ல தண்ணி தெளிச்சிடணும். தண்ணி வந்து அடிக்கணும். ஸோ தட் தீ வந்து பரவாம வந்து தடுக்கிறதுக்கான வழிகளா வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது போல ஃபயர வந்து நம்ம வந்து குறைக்கணும், இல்ல இது பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் ஆக்டிவிட்டில நல்லாவே வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ ஃபேக்ட்ரியில வந்து தீ விபத்து வருது அப்படின்னா, கேஸ் வந்து நெறைய வந்து எமிட் ஆகும். ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது வந்து கார்பன் மோனாக்சைடு, அக்ரோலின், சயனைடு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னா, நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்கள். இந்த வாயுக்கள்னால இறந்து போறதெல்லாம் வந்து என்னன்னா, அதிகமா வந்து இருக்கு. ஓகே. அதிகப்படியான வேதிப்பொருள், அதிகப்படியான நச்சு பொருள் இது எல்லாமே வந்து ஒரு தீ விபத்த வந்து ஏற்படுத்துது. வெடி விபத்து. ஃபேக்டரியில ஏற்படக்கூடிய இன்னொரு விபத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெடி விபத்து. வெடி விபத்த பொறுத்தவரையும் நீங்க இப்ப சமீபத்தில ரிலீஸ் ஆன ஒரு மூவில கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது வெடி மருந்த வந்து கையில தேய்ச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து வெடிச்சுரும். வெடி மருந்த கையில தேய்ச்சுட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து வெடிக்கும். வெடி விபத்து, வெடி விபத்து, ஆக்ஸிஜனேற்றம், ஆக்ஸிஜன் சரவுண்டிங் என்விரான்மென்ட்ல காத்தோட இந்த கெமிக்கல் வந்து ரியாக்ட் ஆச்சுனாலே ஸ்பார்க் வந்துரும். ஸ்பார்க் வந்தாச்சுலே வெடிச்சுரும். ஓகேங்களா? அப்ப பட்டாசு ஆலைகள்ல வந்து சிவகாசி பட்டாசு ஆலைகள்ல எண்ணிலடங்காத வந்து துயர சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஒரு குடிசை தொழிலா இருக்கட்டும், குடிசை தொழில் போல பட்டாசு பண்ணாலும் சரி, ஒரு ஃபேக்டரியில பண்ணாலும் சரி, அன்னைக்கு போனாங்க அப்படின்னா வந்து உயிரோட வந்து வருவாங்களா? அப்படின்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். வெடி விபத்து. அந்த வெடி விபத்து எப்ப ஏற்படும்னு தெரியாது. வெடி விபத்துல இறந்தவங்களுக்கு நெறைய நிவாரணங்கள் அரசு தரப்புலயும், அந்த நிறுவனங்கள் தரப்புலயும் வந்து குடுத்தாலும் கூட, அந்த வெடி விபத்த வந்து குறைக்கிறதுக்கான வழிகள வந்து என்னன்னா, பார்க்க முடியல. ஒரு கவனக்குறைவு, ஒரு வெப்பம் அதிகமாச்சுனாலே முடிஞ்சுச்சு. மொத்தமா வந்து என்னன்னா வெடிச்சு உள்ள இருக்கிறவங்கலாம் வந்து மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இருக்கு. சரி ஓகே. அப்ப அந்த வேதிய பொருட்கள் ஆக்ஸிஜனோட, காற்றோட ரியாக்ட் ஆகுறது தான் வந்து வெடி விபத்துக்கான முக்கியமான காரணியா வந்து இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா,
ஸோ மேக்ஸிமம் வந்து என்னன்னா, ப்ராப்பரா வந்து பயிற்சி குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப அணு உலைலாம் வந்து வெடிச்சது அப்படின்னா, நம்மால வந்து அத வந்து தாங்கவே முடியாது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து போயிடுச்சு அப்படின்னா, அதோடைய பாதிப்பு அந்த நேரத்தில ஒண்ணுமே இல்ல. ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வெடி விபத்துக்கு ஆளாயிருக்கு. பட் இருந்தாலும் அதில வேலை செய்யக்கூடிய நபர் வந்து உயிரோட பொழச்சுக்கிறாரு. ஆனா, அவரு நல்லா இருக்கிறத வந்து அவரே வந்து நெனைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லாம் போறாங்க. அவரால வந்து நல்லா பேச முடியுது. எல்லாம் பண்ண முடியுது. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஆக ஆக நாட்கள்னா வந்து 1 நாள், 2 நாள், 3 நாள் ஆக அந்த ரேடியேஷன் கதிரியக்க தன்மை இருக்கு இல்லையா? ஆல்ஃபா, பீட்டா, காமா இது போல வந்து ரேடியேஷன்ஸ் கதிர்கள் வந்து இருக்கு இல்லையா? அந்த கதிர்களுடைய பாதிப்பு வந்து அவருடைய லங்ஸு, ஹார்ட்டு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்ப அது போல ஒரு பாதிப்பு வரும்பொழுது என்ன ஆகுது? அந்த பல்வேறு உடல் உறுப்புகள், உடல் உள்ளுறுப்புகள் சொல்லுவோம் இல்லையா? அந்த உள்ளு உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து செயலிழந்து போயி, ஆ மொத்தமா வந்து இறந்து போற ஒரு சூழல் வந்து இருக்கு. அப்ப இந்த வெடி விபத்தா இருக்கட்டும், இல்ல அணு உலையிலிருந்து ஏற்படக்கூடிய அணு கசிவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, ஆல்ரெடி சொன்னது தான் வந்து ஒரு இண்டிகேட்டர் மாரி வந்து குடுத்துருப்பாங்க அணு உலையில. அதுல வேலை செய்றவங்களுக்குலாம் வந்து அந்த இண்டிகேட்டர்ல கலர் மாறுச்சு அப்டின்னா, ஏதோ லீக்கேஜ் ஆகுது வெளிய வரணும் அப்டின்னு அர்த்தம். காரியம் லெட்டால ஆன கோட் வந்து குடுத்துருப்பாங்க. ரேடியேஷன் அவாய்ட் பண்ற மாரி ஓகேங்களா? ஸோ 1000 இருந்தாலும், அது மூலியமா வந்து மின்சாரம் தயாரிக்கிறதா இருந்தாலும் கூட, அணு உலையால வரக்கூடிய ரேடியேஷன் அப்டின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு தான். அதுல வந்து என்னன்னா, அணு உலைக்குள்ள வந்து அந்த கனநீர் தட் மீன்ஸ் வந்து என்னன்னா, ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும்பொழுது, அந்த ஹீட் எல்லாத்தையும் வந்து கூல் டவுன் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் எல்லாத்தையுமே மறுபடியும் என்ன பண்றாங்க அப்டின்னா, கடல் தண்ணீல தான் வந்து விடும்பொழுது, கடல்ல வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்மால வந்து பார்க்க முடியுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே சுத்தமான உணவா வந்து ஆ கோழி, ஆட்டு இறைச்சிலாம் வந்து கம்பேர் பண்ணும்போது, மீன வந்து சொல்றோம். ஆனா, அந்த மீனே வந்து ரேடியேஷன்ல வந்து பாதிக்கப்படுது. அந்த மீன்லயே வந்து பாதரசம்லாம் வந்து போகுது அப்டின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே டிசாஸ்டர் தான். இது எல்லாமே வந்து இடர் தான். இது எல்லாமே வந்து பேரிடர் தான். அப்படின்றதுல மாற்று கருத்தே வந்து இல்ல அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல். என்விரான்மென்டல் ரிலேட்டடா நம்ம வந்து பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜா பூமியோட டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்கிரீஸ் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால காட்டுத்தீ வந்து வருது. வெள்ளம் வந்து அதிகப்படியா வந்து வருது. இதெல்லாம் வந்து என்விரான்மென்டல்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ 1984ல போபால்ல வந்து நடந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவு மத்திய பிரதேசத்தில போபால்ல 1984 டிசம்பர் 3 அப்ப மீத்தேல் ஐசோசயனைடு அப்படின்ற ஒரு கேஸ் வந்து என்னன்னா ஃபேக்டரிலருந்து ரிலீஸ் ஆகுது. அந்த கேஸ் ரிலீஸ் ஆன உடனேவே அத சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 10,000 பேர் வந்து என்னன்னா 3 நாள்ல இறந்துட்டாங்க. மீத்தேல் ஐசோசயனைடு இது ஒரு துன்பியல் நிகழ்வு தான். அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. சரி ஓகே. ஆனா 1984ல கேஸ் ரிலீஸ் ஆகி நம்ம இறந்துல்லப்பா தப்பிச்சுட்டோமா கொஞ்சம் கேஸ் உள்ள போனாலும் கூட, அது வேற மாரி இம்பாக்ட் வந்து பண்ணும். இப்பவும் பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி கேஸ் போடுற அந்த ஆட்டோக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா கேஸு. கேஸ் போடக்கூடிய அந்த இடத்துல வந்து பேசஞ்சர் வந்து இறக்கி விட்டு தான் வந்து போடணும். அதான் ரூல்ஸு. ஏன் பேசஞ்சர் வந்து இறக்கி விடாம அப்படியே போடுறாங்கன்னா, இன்கேஸ் கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேஸ் போடும்பொழுது ஏதோ ஒரு லீக் ஆயிடுச்சு. ஆட்டோக்கு வந்து போடும்போது பயங்கரமா வந்து லீக் ஆகும்பொழுது, அந்த கேஸ்ல சர்டைன் குவான்டிட்டி ஒரு கம்மியான குவான்டிட்டி கூட ஹியூமன் வந்து சுவாசிச்சாங்க அப்டின்னா, சுவாச பிரச்சனை வரும். அந்த நேரத்துல ஒண்ணுமே தெரியாத போல இருக்கும். பட் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லயே சுவாச கோளாறு வந்து மூச்சு திணறி வந்து இறந்து போனவங்கலாம் வந்து எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஒண்ணும் இல்ல ஆக்சிடென்ட்ல ஒண்ணுமே தெரியாது. அடியே படாத மாரி தான் வந்து இருக்கும். ஆனா ஒரு 1/2 மணி நேரம் சரி எதுக்கோ ஹாஸ்பிட்டல் போவோம்னு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அதுக்காட்டி வந்து என்ன இறந்து போயிடுவாங்க. ஏன்? மூளையில நரம்புகள்ல ரத்தம் கட்டியிருக்கும். நமக்கு தெரியாது. வெளிக்காயம் இல்ல, உள்காயம். அதனால இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதே போல தான் 10,000 பேர் உடனே இறந்தாங்க. ஆனா அடுத்த 10 வருஷத்துல 25,000 பேர் வந்து இறந்தாங்க. ஏன் அந்த கேஸ் வந்து சுவாசிச்சாங்க. நாள்பட்ட நோய்கள், பல்வேறு நோய்கள் வந்து வருது. ஓகேங்களா? ஹிரோஷிமா, நாகசாவி குண்டு வெடிப்பு சொல்லாத துயரம் வந்து இல்ல. ஓகேங்களா? இன்னைக்கு வரையும் வந்து ஒரு புல் பூண்டு கூட வந்து முளைக்க தகுதி இல்லாத ஒரு இடமா வந்து மாறியிருக்கு. அதனால வந்து இந்த அணு உலைகள், இல்ல இது இந்த ஃபேக்டரியில வரக்கூடிய இந்த கழிவுகள் இது எதுலயுமே நம்மால வந்து மாத்த முடியாது. இது பண்ண முடியாது. இது எல்லாத்த விட ரொம்ப மோசமான ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சாலை விபத்து. ஓகேங்களா? சாலை விபத்த பொறுத்தவரையும் இந்தியாவுல மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் அதாவது 1.3634 மில்லியன் மக்கள் வந்து என்னன்னா சாலை விபத்துல இறக்குறாங்க அப்படின்றது பாக்கு ஒரு டேட்டா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சாலை விபத்த பொறுத்தவரையும் உலக அளவுல 8வது மரணத்துக்கான காரணத்துல 8வது பிளேஸ்ல வந்து எது இருக்கு அப்படின்னா, சாலை விபத்து இருக்கு. மொத்தம் ஒரு 3 விஷயத்த நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 1 ரோடு. அத வந்து மீடியம் நம்ம வந்து சொல்லலாம். ரோடு ப்ராப்பரா இருக்கணும்.
2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிள் ப்ராப்பரா இருக்கணும். உங்க வண்டியில கரெக்ட்டா வந்து பிரேக் பிடிக்கணும். நல்ல ஸ்பீடு வந்து இருக்கணும். எல்லாமே வந்து இருக்கணும். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டக்கூடிய நபர் வந்து ஆ ப்ராப்பரா வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில வந்து இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு 2 விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலே நம்ம வந்து விபத்துல வந்து மாட்டிக்க மாட்டோம். 2 விஷயம் என்ன கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா, 1 ரோடு வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அதுல வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு பெருசா நம்மால வந்து வைக்க முடியாது. சில சாலைகள் வந்து குண்டும் குழியுமா இருக்கு. மழை டைம்ல நம்மால வந்து கணிக்கவே முடியாத அளவு வந்து இருக்கும். சாலைகள். அப்ப ரோடு வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்றத எல்லாரோடும் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்றத நம்மால வந்து ஊர்ஜிதமா வந்து சொல்ல முடியாது. மழை காலங்கள்ல நெறைய ரோடு வந்து சேதம் அடையுது 1. அப்ப ரோடு ஃபேக்டர் விட்டுருங்க. 2வது முக்கியமான ஃபேக்டர் நம்ம வெஹிக்கிள். வெஹிக்கிள் ப்ராப்பரா வந்து பிரேக் பிடிக்குதா? எஃப்சி எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும். ப்ராப்பரா பிரேக் பிடிக்குதா? அப்படின்றத பார்த்துக்கணும். மேக்ஸிமம் ஸ்பீடு லிமிட் என்ன சொல்றாங்களோ, அந்த லிமிட்ட தாண்டக்கூடாது. அதே பெரும்பாலான விபத்துக்கள் வந்து வேகத்தால தான் வந்து நடக்குது. அப்ப வேகத்த வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான். வெஹிக்கிள் ப்ராப்பரா இருக்கணும். வேகத்த அவாய்ட் பண்ணணும். 3வது வந்து ஓட்டுறவனுடைய கண்டிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ ஓட்டுறவங்களோட கண்டிஷன்னா, அதாவது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்ன்னு சொல்றாங்க. சுயநினைவே இல்லாதப்போ வண்டி ஓட்டுனா வந்து தப்பு இல்லையா? கவனத்த வேற எங்கேயோ வச்சுட்டு வண்டி ஓட்டுறது தப்பு இல்லையா? செல்ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது தப்பு இல்லையா? ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது தப்பு இல்லையா? அப்ப நம்ம பண்ணக்கூடிய தப்பு, வண்டியில இருக்கக்கூடிய தப்பு, இது 2த்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா, என்ன வேணாலும் நம்மால வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். பிரச்சனை எங்க வருதுன்னா, நம்ம மாட்டுட்டு ஹெல்மெட் போட்டிருப்போம், இல்லன்னா சீட் பெல்ட் போட்டிருப்போம். நம்மளுடைய வண்டியோட ஸ்பீடு 60 கிலோமீட்டர் தாண்ட முடியாத அளவு ரொம்ப பொறுமையா தான் வந்து போகுது. இல்ல ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து போகுது. வண்டி எஃப்சிலாம் வந்து எடுத்திருப்போம். இப்ப ரோட குறை சொல்லாம, இப்ப நம்ம 2 பேரும் வண்டியும், நம்மளும் வந்து கரெக்ட்டா இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, இன்னொருத்தவங்களால நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வெஹிக்கிள் ரூல்ஸ மதிக்காம, எதுவுமே பண்ணாம, அவங்க நம்மள வந்து இடிக்கும்போது ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. எவனோ செஞ்ச தப்புக்கு நம்ப தண்டனை அனுபவிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கொடுமையான ஒண்ணு தான். ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து உயிர் போனா கூட வந்து என்னன்னா, அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ரோடு ஆக்சிடென்ட்ல கையோ, காலோ வந்து இழந்து வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த ஒரு குற்றத்தோட, அந்த ஒரு உடல் குறையோட வந்து வாழ்க்கைய வந்து நகர்த்தக்கூடிய கொடுமைன்றது ரொம்பவே வந்து தவிர்க்க முடியாத கொடுமை. இதுல வந்து ஒரு சென்செக்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. ரோடு ஆக்சிடென்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள், இன்னொரு வெஹிக்கிள மோதி ஆக்சிடென்ட் ஆகுறத கம்பேர் பண்ணும்பொழுது, நின்னுட்டு இருக்காங்க இல்லையா வெஹிக்கிள். இப்ப நைட் டைம்ல லாரி வந்து என்னன்னா, ரோடு ஓரத்துல வந்து நிக்குது. அந்த ரோடு ஓரத்துல நிக்கும்போது இண்டிகேட்டர்லாம் போடாம, எதுவுமே போடாம நிக்கிறாங்க. நைட் டைம்ல ஹைவேல வந்து லைட் இருக்காது. ஹைவேல பெரும்பாலும் வந்து லைட் இருக்காது. நம்மளுடைய ஹெட்லைட் தான். ஓகேங்களா? அப்ப அந்த ஹெட்லைட்ட அடிச்சுட்டு நம்ம வந்து போறோம். நம்ம ஒரு பயங்கர ஸ்பீட்ல போறோம். அங்க எதுவுமே இல்லன்னு நெனச்சு போறோம். அப்படி கிட்ட போயிட்டோன தான் நம்ம ஹெட்லைட்டோடைய டிஸ்டன்ஸ் அது கிட்ட போயிட்டோன தான் அங்க வண்டி இருக்கு, வெஹிக்கிள் இருக்கு, நின்னுட்டு இருக்கு அப்படின்றதே வந்து தெரியுது. அப்ப அத பார்த்தோனே நம்ம பிரேக் போட்டாலும், பிரேக் போட்ட உடனே நிக்கும். நிக்காது இல்லையா? கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் நிக்கும். அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போறதே வந்து என்ன ஆக்சிடென்ட்க்கு வந்து வழிவகுக்குது. அப்போ போற வண்டிய விட நின்னுட்டு இருக்கக்கூடிய லாரியால ஆக்சிடென்ட் வந்து அதிகமாகுது அப்படின்றது சொல்றாங்க. அத விட ரொம்ப முக்கியமான வந்து இந்த கால்நடைகள் ஓகேங்களா? அதுவும் வந்து பெருநகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமத்தில வந்து கால்நடைகள் வளர்க்குறத கூட வந்து அக்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா, இடசூழல் எல்லாமே வந்து இருக்கு. பெருநகரங்கள்ல வந்து கால்நடைகள் வளர்க்கும்போது, அந்த கால்நடைக்கான அது மேல வந்து ஒரு பாசத்தோட வந்து வளர்க்குறாங்களா? அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். எல்லா சாலைகள்லயும் நீங்க வந்து பார்க்குறீங்க. சென்னையில, இல்ல பல்வேறு நகரங்கள்ல வந்து பார்க்கும்பொழுது, கால்நடைகள வந்து தெருவுல விடுறது வந்து அதிகமா வந்து இருக்கு. ஓகேங்களா? நாய வந்து வளர்த்து விடுறாங்க. அதுவும் வந்து தவறான செயல். அதேபோல அ பசுமாடு எல்லாமே வந்து ரோட்ல திரியுது. இதனால வந்து என்னன்னா, ஆக்சிடென்ட் வந்து ஆகி மனிதனும் வந்து இறந்து போறான். சடனா வந்து ஒரு நாய் குறுக்குல போகும்போது, ஆ பிரேக் அடிச்சு வந்து இறந்து போனவங்களும் இருக்காங்க. நாயும் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கால்நடையும் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்காக அரசாங்கமோ, அ சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனரும் நெறைய முன்னெடுப்புகள்லாம் வந்து எடுத்தாங்க. சமீப காலத்தில நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. கால்நடை அப்படி விட்டா ஃபைன் போடுவோம். அப்படி விட்டா கால்நடைய பறிமுதல் பண்ணி, கால்நடை இல்லாதவங்களுக்கு, ஆடு, மாடு இல்லாதவங்களுக்குலாம் குடுப்போம்ன்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இது போல பல்வேறு ரீசன் இருக்குங்க. ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்றது கவனக்குறைவா நடக்கக்கூடிய ஒண்ணு. இது நம்ம கரெக்ட்டா இருந்தாலும் கூட எல்லாரும் கரெக்ட்டா இருந்தா தான் இத வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய டாபிக். அதனால இதில மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும், ரோடுக்கான ரூல்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு போகணும். ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுக்கும், காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு போய் சேரணும். ப்ளஸ் படிக்காதவங்களுக்கும் இந்த ரோடு பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கணும். ஸோ ஒவ்வொரு சிம்பலுக்கும் என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் 1. 2வது இந்த சிம்பல்லாம் வந்து போர்டுல வந்து இருக்கும். அ பள்ளி, கவனம் தேவை, ஹாஸ்பிட்டல், ஹாரன் அழுத்தாதீங்க.
ஓகேவா? ஜிப்ரா கிராசிங். ஸோ கண்டிப்பா வந்து பாதசாரிகள் வருவாங்க. சிக்னல மதிங்க. ஓகேங்களா? சிக்னல மதிக்காம போயிடாதீங்க. இரவு நேரங்கள்லாம் பல்வேறு வாகனங்கள் வந்து சிக்னல மதிக்கிறதே இல்ல. இரவு நேரங்கள்ல பிளஸ் பகல் நேரத்திலேயும் வந்து என்னன்னா, மதிய நேரத்துலலாம் வந்து சிக்னல மதிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு எச்சரிக்கை பலகைலாம் வந்து வைக்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமையும் இருக்கு. அந்த எச்சரிக்கை பலகை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த பலகை மேல வந்து என்னன்னா, தூசு படிஞ்சிருக்கலாம். இல்லன்னா வந்து செடி வந்து படர்ந்து இருக்கலாம். இது போல நிகழ்வும் வந்து இருக்கலாம். ஸோ எது எப்படி ப்ளஸ் வந்து எல்லை பலகைன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த பலகை வந்து சில நேரத்தில அது மேல வந்து போஸ்டர் ஒட்டுறது. இது போல நெறைய நிகழ்வுகளால வந்து ரோடு ஆக்சிடென்ட் வந்து அதிகமா வந்து நடக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆர்ட்டிஃபிஷியலா மனிதனால உருவாகக்கூடிய, மனிதனுடைய கவனக்குறைவால நடக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பங்கள் தான். அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. சரி, இப்ப தமிழ்நாடு கொள்கை விளக்க புத்தகத்துல என்ன இருக்கு? அப்படின்றதுக்கான ஹைலைட்ட மட்டும் நான் வந்து காட்டிர்றேன். காட்டிட்டு நம்ம பிடிஎஃப்ப பார்க்கலாம். ஸோ அத பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து வரும். அத நம்ம டீட்டெயில்டா பார்க்க முடியாது. டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப டிஎன் ஸ்மார்ட் செயலி வந்து எதுக்காக யூஸ் ஆகுது? ஸோ அதேபோல வந்து என்னென்ன ட்ரெய்னிங்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா வந்து இந்த பேரிடர் மேலாண்மைக்காக வந்து குடுக்குறாங்க. இது போல சில முக்கியமான ஃபேக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து பாலிசி நோட்ஸ பொறுத்தவரையும் இப்ப ஹைலைட் நான் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பிடிஎஃப்குள்ள போறேன். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டையும், இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோலையும் பிளஸ் கிளைமேட் சேஞ்சையும் கோரிலேட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் வந்து எடுக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பிளஸ் கிளைமேட் சேஞ்ச் பிளஸ் சஸ்டெய்னபிள் கோல். அதுல கோல் நம்பர் 1, கோல் நம்பர் 11, கோல் நம்பர் 13 இது 3மே வந்து ரொம்ப முக்கியங்க. கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டி, கோல் நம்பர் 11 ஓகேங்களா? அண்ட் தென் கோல் நம்பர் 11ன்றது சஸ்டெய்னபிலிட்டி அல்லது ரெசிலியன்ஸ் பேஸ் பண்ணி 13 கடல் வாழ் உயிரினங்கள பத்தி இருக்கு. ஸோ இதையுமே பேரிடர் மேலாண்மை வச்சு என்ன கம்பேர் பண்றாங்க. பேரிடர மேலாண்மை பண்ணணும். வீடு ஒரு எர்த்குயிக்க ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய வீடு கட்டணுமா? சுனாமி ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு காடுகள வளர்க்கணும். காற்று மாசு அடைஞ்சு காற்றுடைய நச்சுத்தன்மையால இறந்துறவங்க அதிகமா. அப்ப வீட்டுக்கு வீடு மரம் வளங்கப்பா. ஓகேவா? தண்ணி இல்லாம வறட்சியில செத்து போறவங்க அதிகமா. மழைநீர் சேகரிப்பு பணி இல்லாம அப்ரூவல் குடுக்க மாட்டோம். நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? இதெல்லாம் மேனேஜ்மென்ட். இதெல்லாம் மேனேஜ்மென்ட். ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமா, டெஃபினெட்லி அங்க வந்து ஷோல்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளக்கோடுக்கு பக்கத்துல ஒரு 2.4 மீட்டர் வித்துக்கு வந்து என்னன்னா, ஒரு கேப் வந்து குடுக்கணும். அந்த கேப் எதுக்காக? வண்டி எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்காக. நிக்கிற வண்டியால ஆக்சிடென்ட் ஆகுதா? அப்ப அத தவிர்க்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு ரோடையுமே நம்ம கான்ட்ராக்ட் தான் வந்து விடுவோம். அது பேர் வந்து பில்ட், ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்டின்னு சொல்லக்கூடிய பிஓடி மெத்தட். பில்ட் பண்ணுவாங்க தனியார் நிறுவனம். அத ஆப்பரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அத வந்து மக்களுக்கே இல்ல நாட்டுக்கே வந்து அர்ப்பணிச்சுருவாங்க. ஆப்பரேட் பண்ணி அர்ப்பணிக்க மாட்டாங்க. அங்க டோல்கேட் மூலியமா வந்து பைசாலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பைசா எல்லாத்தையும் வந்து வசூல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அந்த ரோட வந்து குடுக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த பில்ட், ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனியார் பங்குதாரர்களும் கூட வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, லாரிகள் நிப்பாட்டுறதுக்கான பேஸ் வந்து குடுத்தாகணும். நீங்க இப்பவும் போய் பாருங்க. ஹைவேலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லாரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக்கலா ஒரு குறிப்பிட்ட தொலைவுல அந்த லாரி நிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஓய்வறை இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். குடி தண்ணீர் இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா மாரி ஒரு பே வந்து குடுக்கணும். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா, இடர்கள குறைக்கக்கூடிய, இல்ல இடர்கள தவிர்க்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான். மேனேஜ்மென்ட் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் தான். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே தான் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத மீறி பேரிடர் நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சார் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா இந்த கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டி சிஓபி 21 வந்து என்னன்னா என்ன பேசுது? சார் பூமியுடைய வெப்பமயமாதல் அத கம்மி பண்ணாலே இந்த டிசாஸ்டர் நம்மால வந்து மேனேஜ் பண்ண முடியும். கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பத்தி பேசுறது சிஓபி 21 இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும் 1. 2வது ஸோ இங்க வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஆ காமன் கன்சர்ன் அதாவது கிளைமேட் சேஞ்சையும் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? இது 2த்தையும் வந்து கம்பேர் பண்ற மாரி, இது 2த்துக்குமே வந்து ஒத்து போற சில விஷயங்கள நடுவுல வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அத மட்டும் நம்ம வந்து செக் பண்ணா கிளைமேட் சேஞ்சையும் அவாய்ட் பண்ணலாம். டிசாஸ்டரையும் வராம நம்மால வந்து அவாய்ட் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இது. தமிழ்நாடு அரசாங்கத்த பொறுத்தவரையும் நெறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாட பொறுத்தவரை நிலநடுக்க ஜோன்ல வந்து இருக்கா கேட்டா இல்ல. காட்டுத்தீ பெருசா நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. தமிழ்நாடு எந்த
நேச்சுரல் டிசாஸ்டரால வந்து அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னா, வருஷம் வருஷம் மழையால மட்டும் தான் வந்து பாதிக்கப்படுது. அதுலயும் வந்து பெரும்பாலும் வந்து வட மாநிலங்கள் பெரும்பாலும் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. தென் மாநிலங்கள் ஒரு மீடியம் ஆவரேஜான ஒரு பாதிப்புல தான் வந்து இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை அதுலயும் வந்து பர்ட்டிகுலரா வந்து சென்னைக்கான ஃப்ளட். அப்ப சென்னை ஃப்ளட்டுக்காக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்னெல்லாம் வந்து முன்னெடுப்பு வந்து நடத்துறாங்க அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து பர்ட்டிகுலரா ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள். இவர்களுடைய தலைமையில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆலோசனை குழுவ வந்து உருவாக்குனாங்க. சென்னையுடைய நீர் மேலாண்மைக்காக. ஓகேங்களா? நீர் மேலாண்மைக்காக. ஸோ ஸோ சென்னையுடைய நீர் மேலாண்மைக்காக ஒரு ஆலோசனை குழுலாம் வந்து போட்டு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. கொள்கை விளக்க புத்தகத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்ப கொள்கை விளக்க புத்தகத்த நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ என்னென்னலாம் வந்து பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அடுத்தது கடைசி 20 வருஷமா இது ரொம்ப முக்கியங்க. கடைசி 20 வருஷமா நம்ம தமிழ்நாடு எந்தெந்த இடர்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃப்ளட் 7 வாட்டி வந்திருக்குங்க தமிழ்நாட்ல. அதேபோல சைக்ளோன் வந்து 8 வாட்டி. ஓகேங்களா? புயல் வந்து 8 வாட்டி. வறட்சி வந்து 7 வாட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? லேண்ட் அதாவது வந்து நிலச்சரிவு வந்து 2 வாட்டி வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி சுனாமி அப்படின்றது 1 வாட்டி வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னும் எத்தன முறை வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு புயலுமே எந்தெந்த பகுதிய வந்து தாக்குச்சு அப்படின்றது தான் இது. மாண்டேஸ் புயல், ஓகேங்களா? வர்தா புயல் எந்தெந்த வழி வந்து எப்படி தாக்குச்சு அப்படின்றது. கஜா புயல் ஓகேங்களா? எந்தெந்த வழியா வந்து எந்தெந்த புயல்லாம் வந்து தாக்குச்சு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ரீட் பண்ணிக்கலாம். வர்தா புயல், ஒக்கி புயல், கஜா புயல், ஓகேங்களா? நிவார் புயல், புரேவி புயல், ஓகே மாண்டஸ் புயல். ஸோ இது போல பல்வேறு புயல்கள். தானே புயல் 2011, நீலம் புயல் 2012 இது போல பல்வேறு புயல்கள் வந்து நம்ம தமிழ்நாட்ட வந்து பந்தாதி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இது தவிர்த்து பெரிய எக்ஸ்ட்ரீமான மழைகளும் நம்ம தமிழ்நாட்ட வந்து சேதம் பண்ணியிருக்கு. சரி, இதெல்லாம் பண்ணும்பொழுது டிசாஸ்டர் நேச்சுரலுக்கு முன்னாடி யாருமே வந்து எதுவும் பண்ண முடியாது. அதான் வந்து உண்ம. ஃபேக்ட் வந்து என்னன்னா, நேச்சுரலுக்கு முன்னாடி நம்ம தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பண்ணலாம். அ ஆனாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் பண்ண முடியுமே ஒழிய, பெருசா வந்து நம்மால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்மால வந்து என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ண முடியுமோ, அத வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதன் அடிப்படையில இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்க்காக ஒரு டிபார்ட்மென்ட்டே வந்து இருக்கு. அந்த டிபார்ட்மென்ட்களுடைய ஹையார்கி படிநிலைகள் வந்து சொல்றோம். ஸோ இதுக்கான படிநிலைகள் இந்த லோயர் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு அப்பர் ஸ்டேஜ் வரையும் வந்து என்னன்னா, தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி போலவே தமிழ்நாட்டுக்குமே வந்து என்னன்னா, ஒரு தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி. ஸோ இதுல வந்து என்னன்னா, சீஃப் ஹெட் ஆஃபீசர் இருப்பாங்க. இவர் தான் வந்து சீஃப் செக்ரட்டரி தான் வந்து ஹெட் ஆஃபீஸ். அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு கீழ தான் பல்வேறு ஆஃபீசர்ஸ் வந்து என்னன்னா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன இங்க வந்து ஒருங்கிணையுது அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம தமிழ்நாடுடைய கொள்கை விளக்க புத்தகத்துல இருக்கக்கூடிய சம் ஃபேக்ட்ட மட்டும் பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க முடியாது. சம்திங் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அத மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாடு கொள்கை விளக்க புத்தகத்துல இருக்கக்கூடிய பாலிசி நோட்ஸ் ஓகேவா? ஸோ பாலிசி நோட்ஸ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால வெளியிடப்பட்ட பாலிசி நோட்ஸ் ஓகேங்களா? ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்ட். இந்த பாலிசி நோட்ஸ்ல எது பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அண்ட் மிட்டிகேஷன்ஸ். இதுல 3லேருந்து 97 இருக்குல்ல. இதுலயுமே 40வது பேஜ்லேருந்து 97வது பேஜ் வரையும் நீங்க வந்து பார்க்கலாம். சார் எனக்கு கம்ப்ளீட் நோட்ஸ் வேணும். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா குரூப் 1 மெயின்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா, இது பாருங்க போதும். எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில நோட்ஸ் வேணும்னாலும் இருக்கு. தமிழ் மீடியத்தில நோட்ஸ் வேணும்னாலும் இருக்கு. இல்ல எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம ஃபேக்சுவல் டேட்டாவோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த நோட்ஸையும் நான் வந்து தரேன். இதுவும் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பிளான். இது வந்து பாலிசி கிடையாது. இது வந்து டைரக்ட்டான பிளான். இந்த பிளான வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கு. அதாவது நம்ம பார்க்குற அத்தன ஸ்டாட்டிக் கன்டென்ட்டுமே வந்து இதுல இருக்கு. நிலநடுக்கம்னா என்ன? சுனாமினா என்ன? அதுபோல ஸ்டாட்டிக்கான கன்டென்ட் எக்கச்சக்கமா வந்து இதுல வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுலருந்து தான் நம்ம வந்து பார்த்தோம். சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோலுக்கும் இதுக்கும் என்ன வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து என்ன இதுலருந்து தான் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம். இதுலயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுடைய ப்ரொஃபைல் ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னுமே வந்து என்னன்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாரி, மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாரி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து என்னன்னா, இதுல வந்து இருக்கு. இதுல மொத்த பேஜுமே அதுலயாவது வந்து ஒரு 40 பேஜ் தான் வந்து இருக்கு. இதுல அப்படி இல்ல. இதுல மொத்த பேஜஸுமே வந்து என்னன்னா, டிசாஸ்டர், கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மென்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க வந்து பார்க்கலாம்.
கிளைமட்டாலஜிய பத்தி பேசியிருக்காங்க. எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? சைக்ளோன் பத்தி பேசியிருக்காங்க. எவ்ரிதிங். லேண்ட்ஸ்லைடு பத்தி பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்காங்க. இதுல ஃபேக்சுவல் டேட்டாவும் இருக்கா? அப்படின்னு கேட்டா நெறைய ஃபேக்சுவல் டேட்டாவ பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? சம்திங் இதுல லோட் ஆகுறது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. அதனால பாருங்க. ஒண்ணும் இல்ல. நான் ரேண்டமா காட்டுறேன். இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோலுக்கான டார்கெட்ட பேசிட்டு, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோலுக்கும், டிசாஸ்டர் ரெசிலியன்ஸுக்கும் அதில டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இந்த டேபிள் இருக்கு இல்லையா? இத நம்ம பிபிடில பார்த்தோம் இல்லையா? இங்கருந்து எடுத்தது தான். அதேபோல பாரிஸ் அக்ரீமென்ட்ட பிபிடில பார்த்தோமா? இங்கருந்து எடுத்தது தான். ஸோ இந்த மேப் பிபிடில பார்த்தோமா? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதான். ஸோ இப்ப இதுல வந்து பிரிலிம்ஸ் கன்டென்ட்லாம் வந்து இருக்கா? அப்படின்னு கேட்டா, பிரிலிம்ஸ் கன்டென்ட் நெறையவே இருக்கு. ஓகேங்களா? அது என்ன? ஏது? அப்படின்றதையும் நான் வந்து இடையில காட்டுறேன். கைண்ட்லி வெயிட். ஓகே. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் த ஸ்டேட். இது வந்து பிரிலிம்ஸ் கன்டென்ட் தான். அப்படி பார்க்கும்போது ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என்ன? டெமோகிராஃபி தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன்ஸ் என்ன? ஓகேவா? அதேபோல தமிழ்நாட்டுடைய ரெயின்ஃபால் பேட்டர்ன் என்ன? ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய கிளைமேட் என்ன? வின்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் மான்சூன். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கன்டென்ட். சாயில் அண்ட் அக்ரோ கிளைமேட் ஜோன் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? அதுக்கான மேப் என்ன? ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன்ல எதெல்லாம் இருக்கு? டிரான்ஸ்போர்ட்ட பொறுத்து ரோடு, ரயில்வே, ஏர்போர்ட். ஸோ இது போல தமிழ்நாட்டுக்கான பேசிக் ப்ரொஃபைலே வந்து என்னன்னா குடுத்துருக்காங்க. பிரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாரி. ஓகே 1. 2வது கடைசி 20 இயர்ஸ்ல என்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத இங்க வந்து குடுத்துருக்காங்க. புயல் நேம் பிளஸ் இயரோட வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து குடுக்குறாங்க. அதுல முக்கியமான ஆக்டையும் வந்து குடுத்துருக்காங்க. த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்க்காக ஒரு சட்டத்த வந்து என்னன்னா போட்டாங்க. அதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவ பொறுத்தவரையும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி இது வந்து எப்ப கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2005 படி தான் வந்து இந்த இதுவே வந்து கொண்டுட்டு வராங்க. என்டிஎம்ஏவ வந்து கொண்டுட்டு வராங்க. அப்ப நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஆக்ட்ட கொண்டுட்டு வந்து அதுக்காக ஒரு அத்தாரிட்டி குடுக்கும் பொழுது, ஸ்டேட் லெவல்ல நம்ம கண்டிப்பா குடுக்கணும் இல்லையா? அப்ப ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி. உங்களுக்கு புரியுதா கன்டென்ட்? புரிஞ்சா சந்தோஷம். ஓகேங்களா? அப்ப இதுதான். இதுதான் வந்து கொஸ்டினா வந்து கேட்பாங்க. இது வந்து அதுல வந்து இருக்கக்கூடிய அட்வைசரி கமிட்டினா என்ன? ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர் அந்த பொசிஷன் வந்து யார் வந்து இருப்பாங்க? ஓகேங்களா? ஸோ இந்த மொத்த படிநிலை ஓகேங்களா? மொத்த படிநிலை. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மொத்த படிநிலை லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரையும் இருக்கக்கூடிய மொத்த படிநிலை. ஓகேங்களா? ஸோ இதுல டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட், ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்பரேஷன் சென்டர் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் லெவல்ல என்ன? சென்ட்ரல் லெவல்ல என்ன? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்ன? வில்லேஜ் லெவல்ல என்ன? யார் வந்து லீடரா இருக்காங்க? எதுக்காக? ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வரும்பொழுது யார் வந்து பொறுப்பு? யார் லீடரா இருந்தா அந்த குழுவ வந்து கட்டமைக்கணும்? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும்? இது எல்லாமே வந்து இருக்கிறது தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிளஸ் அதுக்கான ஃபங்ஷன பேஸ் பண்ணி வந்து குடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் இப்ப போலீஸ் அண்ட் ஹோம் கார்ட் மழை டைம்ல, மத்த டைம்ல ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் பண்ணும்போது லா அண்ட் ஆர்டர மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு சேர்ந்தா தான் வந்து ஒரு கை தட்டினா வந்து ஓசை வராதுன்றத போல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு சேர்த்தா தான் வந்து என்னன்னா, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் வந்து நம்மால வந்து பண்ண முடியும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ரோல்ஸ் ஹோம் கார்ட்ல ஆரம்பிச்சு, மெடிக்கல் மேனேஜ்மென்ட் கான்டாக்ட் டைரக்டரில ஆரம்பிச்சு, என்ஜிஓல ஆரம்பிச்சு எவ்ரிதிங். இப்ப என்ஜிஓ கூட வந்து நம்ம சிலபஸ்ல வந்து இருக்கு. என்ஜிஓடைய பார்ட்ஸ் வந்து என்ன தமிழ்நாட்டுல அப்படின்றது ஒரு சிலபஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுவுமே இங்க வந்து டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். ரிமோட் சென்சிங் இஸ் நத்திங் பட் ஒரு பொருள டச் பண்ணாமலே அந்த பொருள பத்தி கத்துக்கிறது தான் வந்து ரிமோட் சென்சிங். அத பத்தி வந்து குடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஹைதராபாத். நேத்தே நம்ம பார்த்தோம். ஹைதராபாத்ல கடல் சுனாமி சம்மந்தப்பட்ட இல்லன்னா வந்து ஆழிப்பேரலை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன குடுக்கக்கூடிய சென்டர். அந்த சென்டர் பத்தி டீட்டெயில்டா ஓரளவு வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீம பத்தி வந்து குடுத்துருக்காங்க. நேஷனல் கேடட் கார்ப்ப பத்தி என்சிசிய பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அத பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1994ல உருவான ஒண்ணு. ரெட் கிராஸ் சொசைட்டிய பத்தி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன பத்தி சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் இதுல ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கு கன்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு டாபிக். இது அகைன் தமிழ்நாடு சோர்ஸ் தான். தமிழ்நாடுடைய பிளான் தான். ஸோ இதுல வந்து அ இதெல்லாம் வந்து இருக்கா சார்? அப்படின்னு கேட்டா இருக்கு. ஜெனரிக்கான கன்டென்ட் வந்து இருக்கா? அப்படின்னு கேட்டா இருக்கு. ஃப்ளட்லயும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபோர்த் லெவல்னா இருக்கத்திலேயே வந்து லோ லெவல். இதுல ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா வந்து என்னன்னா, ரொம்ப ஹை லெவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஹை ஃப்ளட் லெவலுக்கு வாட்டர் வந்து வரும்.
ஹை ஃப்ளட் லெவல்னா வந்து என்னன்னா, அந்த ஆறு வந்து மூழ்கி கிராமத்திலேயே வந்து 6 அளவு தண்ணி ஓடுது அப்படின்னா, அதுதான் வந்து சிவியரான ஒண்ணு. இப்ப சுனாமியா? சுனாமிய பத்தி டீட்டெயில்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சுனாமியும் வந்து ஃபர்ஸ்ட்டு டைப், செகண்ட் டைப், தேர்டு டைப் இது போல டீட்டெயில்டா வந்து சொல்றாங்க. சைக்ளோனா? சைக்ளோன பத்தி டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் ஓகேங்களா? அலார்ட். ஆரஞ்சு அ சிவ ஆரஞ்சு, எல்லோ எச்சரிக்கை, ஆரஞ்சு எச்சரிக்கைன்லாம் சொல்றோம் இல்லையா? ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட். இப்ப கூட மழையில வந்ததேப்பா அதுதான். அங்க தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வறட்சிக்கான காரணங்கள ஸ்கூல் புக்ல வந்து 3 ஃபேக்டர் தான் வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத தாண்டி ஹைட்ரலாஜிக்கல் ட்ராப். ம். இத தாண்டி ஒரு 3 வறட்சியும் தாண்டி இங்க வந்து மொத்தம் எத்தன வகையா பிரிச்சிருக்காங்க? 7 வகையா வந்து வறட்சி வந்து பிரிச்சிருக்காங்க. இத தாண்டி ஹீட் வேவ பத்தி பேசியிருக்காங்க. வெப்பத்தினால வரக்கூடிய மரணங்கள் பத்தி பேசியிருக்காங்க. லேண்ட்ஸ்லைடு பத்தி பேசியிருக்காங்க. அதிலேயே வந்து கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. எர்த்குயிக் வந்து பத்தி பேசியிருக்காங்க. அதிலயும் சென்னை, கொல்கத்தா, சேலம் இந்த லொகேஷன் இதோடைய இது மீன் சி லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்தில இருக்கு அப்படி பேத்திருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் பத்தி பேசியிருக்காங்க. எல்லாமே சிம்ப்ளிஃபைடா வந்து பேசியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்டீரியல். ஸோ இது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு குரூப் 1 மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அப் டூ வந்து ஒரு 272 பேஜஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஆரம்பிச்சு பிளஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளஸ் கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய விஷயமா இது வந்து இருக்கு. ஓகே. இதுக்குள்ள நெறைய கன்டென்ட் இருக்கு. இத வழி தான் காட்ட முடியும். பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல டைம் இல்ல சார். என்ன சார் பண்றது? அப்படின்னா, இந்த மாரி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 2 மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நீங்க எழுதுவீங்க இல்லையா? அப்ப அடுத்த வாட்டி எழுதும்பொழுது இப்பவே படிச்சீங்கன்னா, அப்ப யூஸ் ஆகும். இல்ல இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூட இத வந்து நீங்க வந்து படிக்கலாம். ஓகேங்களா? டைப் ஆஃப் டிசாஸ்டர் ரொம்ப தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. வாட்டர், கிளைமேட், ஜியோபிசிக்கல், கிளைமேட், கெமிக்கல், ஆக்சிடென்ட் ரிலேட்டட், ஃப்ளட் 2015 ஃப்ளட் பத்தி தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. வரதா சைக்ளோன், ஒவ்வொரு சைக்ளோன பத்தியும் ஒக்கி சைக்ளோன், ஒக்கி புயல், அ ஒவ்வொரு சைக்ளோன பத்தியும் ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர், குறுங்கனி ஃபாரஸ்ட் ஃபயர் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர். அத பத்தி வந்து என்னன்னா பேசியிருக்காங்க. எத்தன பேர் இறந்தாங்க, ஆஸ் பெர் ரெக்கார்ட் ஓகேங்களா? 17 பேர் கிட்ட வந்து என்னன்னா சிவியர்லி இன்ஜூர் ஆனாங்க. ஓகேங்களா? பயங்கரமா. ஸோ கஜா சைக்ளோன். ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்த என்விரான்மென்டல் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா தமிழ்நாட்டுடைய மொத்த டேட்டாவுமே இங்க இருக்கு. போத் பிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கிலீஷ் மீடியத்துல இது வந்து பெஸ்ட். இது நாட் பாலிசி. இட் இஸ் எ பிளான். ஓகேங்களா? இது பாலிசி கிடையாது. இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிளான். பாலிசி ரிலேட்டடா நாங்க என்ன பிளான் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மைன்யூட்டான எந்த ஒரு டேட்டாவும் நீங்க வந்து பார்க்க வேண்டாம். மெஜாரிட்டி டேட்டா இல்ல ஸ்டேட் லெவல்ல வந்து ட்ரெண்டான நியூஸ மட்டும் நீங்க வந்து பார்த்தா போதும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஓகே. சரி ஓகே. இது இருக்கட்டும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இது ஒரு மெட்டீரியல். இத டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். இப்ப தமிழ் மீடியத்த பொறுத்தவரையும் பாலிசி மட்டுமே பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசிய பொறுத்தவரையும் அகைன் நான் வந்து சொன்னது 40 பேஜஸ்ல ஆரம்பிச்சு 100 வரையும். ஸோ பேசிக்கான விஷயங்கள சொல்றாங்க. நான் ஓவர்வியூ இல்ல கோ த்ரூ மட்டும் நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ தமிழ்நாட்டுடைய கடற்கரை எல்லை ஓகே 1. 2வது இதுதான் வந்து இந்தியாவிலேயே நீளமான 2வது 18% லேண்டு. ஸோ 14 மாவட்டங்கள் வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ 1. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே வந்து கன்டென்ட் எல்லாம் நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதுசா சிலது வந்து தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்த வந்து 100 தா தனியாங்கி தானியங்கி அதாவது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து குடுக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம். டாப்ளர் எஃபெக்ட்ட பத்தி நீங்க வந்து பிசிக்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. வேவ் அனுப்பி அது ரிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த டாப்ளர் எஃபெக்ட்ட பேஸ் பண்ணி 2 ரேடார வந்து நம்ம வந்து இது பண்றோம். ஓகேங்களா? 2 ரேடார். அதேபோல ரெயின் கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மழைமானிகள். 1400 மழைமானிகள் மழையினுடைய அளவ வந்து கண்டறிஞ்சு, அது நமக்கு வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒண்ணு தான் வந்து என்ன மழைமானிகள். ஓகேங்களா? அப்ப மழைமானிகள பத்தி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம். நான் அதுதான் சொன்னேன். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி 2005 படி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் படி வந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வந்தது. அந்த ஆணையத்த பத்தி ரொம்ப தெளிவா வந்து டேட்டா. ஸோ நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எழுதலாம். ஓகேங்களா? முதலமைச்சர் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆணையம். இதுல வந்து சீஃப் செக்ரட்டரில ஆரம்பிச்சு, அமைச்சர்கள் ஆரம்பிச்சு, பேரிடர் மேலாண்மை அமைச்சர்ல ஆரம்பிச்சு, அரசு செயலர், நிதித்துறை, உள்துறை
கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எல்லா அண்ணா பல்கலைக்கழகம் ஓகேங்களா, சென்னை இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு ஆணையம் தான் வந்து இந்த தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் வந்து கூட்டுவாங்க. ஸோ இதில வந்து குழுக்கள் வந்து இருக்கும். இந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க ஆலோசனை பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழ தான் வந்து மாவட்டம், மாநிலத்துக்கு கீழ தான் மாவட்டம். மாவட்டத்த பொறுத்தவரையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. மாவட்டத்துக்கு அப்புறமா வட்ட லெவல்ல, கிராமத்து லெவல்ல அதுதான் வந்து பெரிய சார்ட்டா வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, டிசாஸ்டர் வரும்பொழுது என்ன பண்ணலாம்? அதுதான். ஸோ நேத்து வந்து என்னன்னா, ஹியூகி அ ஃப்ரேம் ஒர்க்க பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அப் டூ 2015 5 டூ 15 வரையும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 2ண்ட் கான்ஃபரன்ஸ் தான் அது. இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு தான் வந்து என்னன்னா, இந்த சென்டாய் கூட்டமைப்பு. ஓகேங்களா? இந்த சென்டாய் கூட்டமைப்பு அப்படின்றது 2015க்கு அப்புறமா, இப்ப கரண்ட்ல இருக்கிறது இதுதான். 15 டூ 30 ஓகேங்களா? 15 டூ 30. ஸோ தென் பாரிஸ் உடன்படிக்கை 2015 நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் 2015 டூ 13. ஸோ இதன் அடிப்படையில வந்து நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா சென்டாய் கூட்டமைப்பு இருக்குல்ல, ஸோ இதோடைய இலக்குகள் வந்து என்னன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில நம்ம இந்தியா வந்து ஏத்துக்கிட்டு ஒர்க் வந்து பண்றாங்க. இந்த சென்டாய் கூட்டமைப்புடைய இலக்கு, இல்ல கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அபாயத்த புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான கோட்பாடுகள் வந்து குடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா, டிசாஸ்டர நம்ம வந்து கம்மி பண்ணணும். இல்ல டிசாஸ்டர வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப சார் என்னலாம் பார்த்தோம்? அப்படியே ரேண்டமா சொல்லுங்க பார்ப்போம். என்ன ரேண்டமா? சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோலுக்கும், கிளைமேட் சேஞ்சுக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்க்கும் சம்மந்தம் இருக்கு. நேத்து வந்து ஹியூகி மாநாட பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இப்ப வந்து பார்க்குறது சென்டாய் மாநாட பத்தி நம்ம வந்து பார்க்குறோம். அதேபோல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி இருக்கிறது போல தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டிய பத்தி நம்ம வந்து பார்த்துருக்கோம். 1400 மழைமானிகள் ரெயின் கேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் வானிலை ஆய்வு மையம் இருக்கு. 2 ரேடார் ஆ லான்ச் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, அம் அப்டேட்க்காக இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றதுக்காக 1. 2வது வந்து என்னன்னா, தொலைபேசி எண் 1070 1070 இந்த நம்பர் வந்து என்னன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே போல இன்னொரு நம்பரும் வந்து குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தமா வந்து ஒரு 100 பேஜஸ் தான். ஸோ 112 அப்படின்ற ஒரு நம்பர். ஓகே. 1070 போல 112 அப்படின்ற ஒரு நம்பர். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மையம் த சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் த அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சிடிஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிடிஏசி. ஸோ இவங்க வந்து பொதுமக்களுக்காக ஒரு மையம், இல்ல ஒரு அமைப்பு, இல்ல ஆர்கனைசேஷன் பொதுமக்களுடைய குறைகள வந்து கேட்டு, அதுக்கேத்த கன்சர்ன் டிபார்ட்மென்ட்க்கு வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி வந்து உதவி தேவைப்படுது. போங்க, போங்கன்னு பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் அதிகாரம் இருக்கு. இது போல டிபார்ட்மென்ட்க்கும் வந்து என்னன்னா அதிகாரம் இருக்கு. அகைன் எவ்வளோ ரெயின் காஜஸ் இருக்கு, எவ்வளோ வானிலை மையங்கள் இருக்கு, அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து சொல்றாங்க. அதிவேக கணினி 2 ரேடார வந்து நிறுவப்பட்டதா தான் மறுபடியும் சொல்றாங்க. ஓகேங்களா? 2 ரேடார வந்து நிறுவ போறோம் அப்படின்றது வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இதுல வந்து வேற என்னலாம் யூஸ் ஆகுது சார்ன்னா, ரிமோட் சென்சிங் யூஸ் ஆகும், ஜிபிஎஸ் யூஸ் ஆகும், டிஜிபிஎஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஆளில்லாத விமானம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்டின்னா, டோப்போகிராபிக்கல் மேப்ப வந்து நம்ம ரெடி பண்றோம். டோப்போகிராபிக்கல் மேப் இன் த சென்ஸ் ஏரோப்ளேன்லேருந்து ஃபோட்டோ புடிச்சா பூமி எப்படி தெரியும்? சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோ புடிச்சா பூமி எப்படி தெரியும்? அதேபோல பூமியில ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், இல்ல குறிப்பிட்ட மாநிலத்த மட்டும் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்டின்னா, இந்த மாரி சர்வேலாம் நம்ம வந்து பண்றது வந்து உண்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரிமோட் சென்சிங்னாலே பேசிக்கா ஒரு பொருள டச் பண்ணாமலே அது பத்தி வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அந்த சர்ஃபேஸ நம்ம வந்து தெரிஞ்சுக்க பண்றோம். ஓகேங்களா? அதுதான் வந்து ரிமோட் சென்சிங். ஸோ மொத்தம் ஒரு 3 டெர்ம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரிமோட் சென்சிங்னா சிம்ப்ளி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோமா, அதுவே ரிமோட் சென்சிங் தான் 1. 2வது வந்து என்னன்னா ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஜிபிஎஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பொசிஷன ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. அதாவது எக்ஸாக்ட்டா வந்து நார்த் எந்த டிகிரில இருக்கும், சவுத் எந்த டிகிரில இருக்கும், அப்படி ஒரு பாயிண்ட்க்கான பொசிஷன பூமியில ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இன்னொரு கன்டென்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஐ ஃப்ளோவ பத்தி பேசியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ஐ ஃப்ளோ அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது, நிலம் வந்து போகுது அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து இருக்கே. ஸோ ஐ ஃப்ளோ அப்படின்றது வந்து என்னன்னா, நிலத்தில வந்து நீர் வந்து எப்படிலாம் வந்து பரவி போகுது, அது ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்க பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அப்ப நீர் பரவி போகுதுன்னா, அது வெள்ளம் போகக்கூடிய பாத்து பத்தின ஒரு தகவல். வெள்ளம் எந்தெந்த பாதை வழியா வந்து போகுது. அப்ப ஐ ஃப்ளோ. நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுது. அத மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஸோ இதுதான். இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல மெயின்ஸ்ல வந்து நம்ம வந்து பாயிண்ட் போட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக சார்? அப்ப நீர் போகக்கூடிய பாதைய வந்து தெரிஞ்சு, அங்க வந்து வடிகால் கட்டமைப்ப வந்து என்னன்னா வசதி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன ஒதுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அகைன் அகைன் ரெயின் கேஜஸ் பத்தி பேசுறாங்க. இந்த ரேடார பத்தி பேசுறாங்க. ஜிபிஎஸ்ஸ பத்தி பேசுறாங்க. ரிமோட் சென்சிங்க பத்தி பேசுறாங்க. ஸோ இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஓகேங்களா? ஜு ஜிபிஎஸ், ஜிஆர்பிஎஸ் ஓகேங்களா? ஸோ ஜிஐஎஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டெர்ம் வந்திருக்கு. ஜிஐஎஸ் அப்டின்னா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்டின்னா, மொத்த இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். பல்வேறு டேட்டாக்கள் ஓகேங்களா? ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல வந்து மேப் இருக்கும். பிளஸ் வந்து டோ அ மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஆரம்பிச்சு, அதாவது மனிதன் எடுத்த டேட்டாவுல ஆரம்பிச்சு, சேட்டலைட் குடுக்குற டேட்டாவுல ஆரம்பிச்சு, எல்லா டேட்டாவுமே வந்து அதுல வந்து இருக்கும். அந்த டேட்டா வந்து 1 வருஷத்துக்கான டேட்டாலாம் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கான டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாவ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜிஐஎஸ்னா சிம்ப்ளி அங்க டேட்டா எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. அங்க சாஃப்ட்வேரும் இருக்கு. இப்ப அரசாங்கம் வந்து போய் கேட்குது. மழை, வெள்ளம் வருது. மழை அதிகமா வந்துட்டே இருக்கு. இந்த பகுதி பாதிப்படையுமா? அப்படின்ன உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த டேட்டாவெல்லாம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவ்ளோ மழை வருது. இவ்ளோ மழை வரும்போது இவ்ளோ சென்டிமீட்டர் மழைப்பதிவு ஆவரேஜா அந்த இடத்துல வந்து பதியப்படுது. அதேபோல நாங்க வந்து மேப் வந்து பார்க்கும்பொழுது அந்த இடம் வந்து மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது பள்ளமா இருக்கு. பிளஸ் ஆறுடைய லெவலும் வந்து என்னன்னா ஃப்ளட் லெவலும் வந்து அதிகமா இருக்கு. பிளஸ் அங்க வந்து ஒரு 500 குடும்பங்கள் வந்து இருக்கு. 500 குடும்பத்துக்கும் ஆத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் வந்து இவ்ளோ கேப் இருக்கு. பிளஸ் மழையோடைய தாக்கம் வானிலையோடைய ஆய்வு மையத்தோட ரிப்போர்ட்ட வச்சு பார்க்கும்போது மழை இன்னும் ஒரு 3 நாள் வருது. 3 நாள்ல இப்படியே மழை பெஞ்சிருது அப்படின்னா அந்த ஊரே போயிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கு. 6 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணி வெளிய வர வச்சா 500 பேரையும் காப்பாத்தலாம். 500 குடும்பத்தையும் காப்பாத்தலாம். ஒருவேளை 6 ஹவர்ஸ தாண்டி போச்சு அப்படின்னா, நமக்கு உயிரிழப்புகள் வந்து ஏற்படலாம். 6 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஜோனே. 6 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா பெரிய இழப்ப வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படின்ற ரிப்போர்ட் வந்து குடுப்பாங்க கவர்மெண்ட்க்கு. யாரு? ஜிஐஎஸ் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதெல்லாம் எப்படி சார் குடுக்குறாங்க? டேட்டாவ வச்சு பட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் அதுல உள்ள போகுது. எல்லா டேட்டாவும் உள்ள போய் நமக்கு வந்து அவுட்புட் வருது. ஜஸ்ட் லைக் தட். சாட் ஜிபிடி போல. உள்ள இருக்கிற டேட்டாவ அழகா வந்து கம்பைன் பண்ணி வந்து சொல்லுது இல்லையா? அதே போல. விக்கிபீடியா போல. நமக்கு வந்து அவுட்புட் வருது. இதனால அஃபெக்ட் ஆகும். தயவு பண்ணி பண்ணுங்க. பேரிடருக்கு மட்டும் கிடையாது. இந்த வருஷம் இந்த பயிர் போடலாமா? என் விவசாயிகளுக்கு கேட்கலாம். ஜிஐஎஸ் கிட்ட கேட்கலாம். இந்த நலத்திட்டத்த நான் வந்து குடுக்குறேன். இந்த நலத்திட்டத்தால பயன் இருக்கா? கேட்கலாம். சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் இங்க வந்து சுரங்கம் தோண்டலாமா? கேட்கலாம். ஓகேங்களா? அதான் வந்து ஜிஐஎஸ். அப்ப ஜிபிஎஸ்னா பொசிஷன கண்டுபிடிக்கிறது. ஜிஐஎஸ்னா அதுக்குள்ள சாஃப்ட்வேர் டேட்டா எல்லாம் இருக்கு. அந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து முடிவு எடுக்கிறதுக்கு அது பர்மிஷன் குடுக்கும். நீ பண்ணு. இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பர்மிஷன் பிளஸ் ஒரு ப்ரொசீஜர் வந்து ஜிஐஎஸ் வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து பார்க்கலாம். சார் ரொம்ப முக்கியம் டிஎன் ஸ்மார்ட். இந்த டிஎன் ஸ்மார்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஆப் ஓகேங்களா? ஒரு செயலி. இந்த செயலிய நெறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆ இது மூலியமா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து போகுது. ஓகேங்களா? ஜிஐஎஸ்னா இப்ப தான் நான் சொன்னேன் இல்லையா? ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? அப்ப நமக்கு அடிக்கடி வந்து மெசேஜஸ்லாம் வந்து வருது இல்லையா? இந்த மெசேஜஸ் மூலியமா வந்து ஆ எச்சரிக்கை பண்ணி நம்மள வந்து அனுப்புறாங்க. வெள்ளம் வரப்போது போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. ஸோ இத விட இன்னொன்னு மழை காலத்துல வந்து போகாதீங்க. கடல்ல போகாதீங்க. அத மீறி கடல்ல போனாலும் கூட நீங்க எங்கள கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப கம்யூனிகேட் பண்றதுக்கான ஃபோன் இருக்கா? அப்படின்னு கேட்டா பண்றதுக்கான சேட்டலைட் ஃபோன் எல்லாமே அ மீனவர்களுக்கு வந்து குடுக்கக்கூடிய ஸ்கீம். அந்த ஸ்கீம பத்தி தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. அப்ப தயவு பண்ணி அப்ப மீனவர்களுக்கு என்னென்னலாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்கக்கூடிய அதாவது ஜிபிஎஸ்னா பொசிஷன கண்டுபிடிக்கிறது நான் சொன்னேன். ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்கக்கூடிய அந்த விஹெச்எஃப் வானொலி கருவிகள், ஃப்ரீக்வென்சி இருக்கக்கூடிய கருவிகள நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து குடுக்குறாங்க. இந்த கருவிகள் மூலியமா அப்ப அந்த கருவி வந்து இருக்கா? அப்ப கடல்ல வந்து போயிருக்காங்களா? கடல்ல எங்க இருக்காங்க? அந்த கருவி இருக்கக்கூடிய வண்டி ஏதோ ஒண்ணு இருக்குங்க. கப்பல் கடல்ல இருக்குங்க. இந்த நேரத்துல புயல் இருக்கு. அப்ப அங்க சிக்னல் இருக்கு. அங்க வந்து மக்கள் வந்து இருக்காங்க. இல்ல அங்க வந்து மீனவர்கள் இருக்காங்க. போய் கண்டுபிடிங்க. அப்ப எத்தன பேருக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. 18,555 மீனவர்களுக்கு இந்த வானொலி கருவிகள குடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் ரிசீவ் பண்ணி. ஜிபிஎஸ் போட்டு. அப்ப அவங்கள நம்மால வந்து கண்காணிக்க முடியும். ஒரே ஒரு சிஸ்டத்துல போட்டா வந்துரும். ஓகேங்களா? அவங்க எங்க இருக்காங்க? ஏது இருக்காங்க? ஸோ இதுவும் வந்து என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் தான். Instagram, Facebook, WhatsApp இது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அதாவது வந்து என்னன்னா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரிடர்ல உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா,
அது வேணும்னே பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து கிடையாது. மேக்ஸிமம் ஒவ்வொரு தீயணைப்புத்துறை வீரர்களும், ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளும், ஒவ்வொரு வருவாய்த்துறை அதிகாரிகளும், ஒவ்வொரு மருத்துவர்களும், ஒவ்வொரு தன்னார்வலர்களும் மேக்ஸிமம் வந்து பேரிடர்லேருந்து எல்லாரையும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. லெத்தாஜிக்கா வந்து இயற்கை பேரிடரை யாருமே வந்து அணுக மாட்டாங்க. ஓகேங்களா? மேபி செயற்கை பேரிடர், செயற்கையா வந்து ஒரு இடர் வருது அப்படின்னா, அப்ப வேணா கவனக்குறைவு இருக்கலாமே ஒழிய, இந்த இயற்கை பேரிடர்ல மேக்ஸிமம் வந்து என்னன்னா, என்ன பெஸ்ட்ட குடுக்க முடியுமோ, அத்தன பெஸ்ட்டையும் வந்து குடுக்குறாங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படின்றது நமக்கே வந்து தெரியுது. ஸோ ஒண்ணும் இல்லங்க. மீட்பு படை இருக்குங்க. மீட்பு படை வந்து ரெடியா இருக்கு. மீட்பு படை மட்டும் தானா? தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படை. இந்த மீட்பு படைக்கு வந்து நெறைய உபகரணங்கள், நெறைய ட்ரெய்னிங் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இல்ல தீயணைப்பு துறைய பத்தி நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும். இது போல பேரிடர் மீட்பு துறைய பத்தி தெரியும். ஸோ இந்த பயிற்சிங்க. வாலண்டியரா நீங்க இருக்கீங்களா? ஆப்தா மித்ரா அதாவது 5500 வாலண்டியர்ஸ்க்கு பயிற்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி மூலியமா அதுவும் பர்ட்டிகுலரா இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்குல்ல, மாவட்டங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த இளைஞர்களுக்கு பயிற்சி குடுக்குறாங்க. பேரிடர் வருதா? உன் கிராமம், உன் ஊரு, நம்ம ஊருன்ற ஒரு நெனப்போட நீங்க வந்து இறங்குவீங்க. ஆனா நீங்க பயிற்சி பெற்று நீங்க களத்துல இறங்கும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். பயிற்சி பெற்று களத்துல இறங்கும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப அதுக்காக வந்து குடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஆப்தா மித்ரா. சார் கொஸ்டின் என்ன சார்? டிஎன் ஸ்மார்ட் ஆப் கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்தா மித்ரா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எத்தனை ரெயின் கேச்சஸ் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்க மெயின்ஸ் பாயிண்ட்ல வந்து எழுதி போடலாம். ஓகேங்களா? டிசாஸ்டர் ஆக்டிவ் 2005 பத்தி அழகா வந்து எழுதலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கக்கூடிய கோல் நம்பர் 13 வச்சு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டையும் கிளைமேட் சேஞ்சையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பார்க்கணும். எல்லாமே அட்டு டு அட்டு மனப்பாடம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் பாருங்க. இத மாரி பயிற்சி குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து என்னன்னா, மீனவ அல்லது கடலோர மாவட்டங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி குடுத்துருக்காங்க. தன்னார்வலர்களுக்கு எப்படி முதலுதவி செய்யணும்? எப்படி வந்து என்னன்னா, தீ விபத்துல வந்து காப்பாத்தணும்? எப்படி வந்து சுனாமி வரும்போது காப்பாத்தணும்? அப்படின்றதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த முதல் நிலை மீட்பாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஒரு 65,000 பேர்களுக்கு வந்து என்னன்னா, பயிற்சி வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 நாள் பயிற்சி வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது போல தமிழ்நாடு அரசாங்கம் குடுத்திருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய பயிற்சி. புயல பத்தி குடுத்துருக்காங்க. இத பத்தி நம்ப பேச விரும்பல. ஏன்னா, ஆ இத பத்தி பெருசா கேட்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அ புயல்கள் போட்டு ஆ இயர் போட்டு மேபி மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்ல ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். அதனால இயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த பகுதிய வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. மாண்டஸ் புயல். ஓகே. மாண்டஸ் புயல். ஸோ நம்ப கவர்ன்மெண்ட் என்னென்ன ஆப்ப உருவாக்கியிருக்கு, எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கு, அது எல்லாமே வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 40ல ஆரம்பிச்சு அப் டூ 100 வரையும். இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோலையும் இதையும் வந்து கம்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ 7 நகரங்களில் வெள்ள அபாயத்தை குறைக்கவே 2500 கோடி வந்து என்ன தேசிய பேரிடர் த நிதியிலிருந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வறட்சிய வந்து இப்ப மழை எப்படி முக்கியமோ, அதே போல வந்து வறட்சியும் முக்கியம். இப்ப வறட்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து நடவடிக்கை வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட பொறுத்தவரையும் 2026க்கு அப்புறமா வந்து என்ன இருக்கு? என்ன தொலைநோக்கு பார்வை வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு சேரணுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு சேரணும். எல்லா தன்னார்வலர்களும் ஒண்ணு சேரணும். இது வந்து ஒரு ஆளுடைய அ நிகழ்வு இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு இல்ல. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா தான் காப்பாத்த முடியும். மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும், இயற்கைய அழிக்காம மனிதனும் வந்து என்ன கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சு நடந்தோம்னா வந்து பல்வேறு பேரிடர்கள ஓரளவு வந்து நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கும் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறாங்க. ஸ்கூல்ல, காலேஜ்ல வனத்துறை வந்து பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பல்வேறு தனியார் நிறுவனத்தோட ஒருங்கிணைந்து வந்து என்ன பண்றாங்க, பேரிடர் அபாயத்தால வந்து அ என்னென்னலாம் வந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் எங்க குடுக்குறாங்க? ஸ்கூல் ஸ்டூடண்ட்க்குலாம் வந்து குடுக்குறாங்க. கான்ஃபரன்ஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுதான். இந்த ட்ரெய்னிங் புரோகிராம்ல யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், ஸ்கூல் ஸ்டூடண்ட் எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்படின்ற கன்டென்ட் அதுக்குள்ள வந்து இருக்கு. அப்ப ட்ரெய்னிங் புரோகிராம் அதிகமா குடுக்குறாங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட், தன்னார்வலர்களுக்கு எல்லாருக்கும் வந்து குடுக்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும். வனத்துறையில ஆரம்பிச்சு, பிளஸ் வந்து என்னன்னா, தீயணைப்புத்துறை அவங்களுடைய ட்ரெய்னிங்லாம் வந்து ரொம்ப பெரிய ட்ரெய்னிங்கா வந்து இருக்கும். ஓகேங்களா? காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தேசிய தொலையுணர்வு மையத்த பத்தி இங்கேயும் வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. அ சுனாமி மற்றும் காலநிலை சம்மந்தப்பட்ட தகவல்கள அப்பப்ப வந்து குடுப்பாங்க. இதுதான் வந்து என்னன்னா, சென்சிட்டிவிட்டில ரொம்ப ஹை லெவல்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எனிவே இது எப்படி பார்த்தாலுமே கூட, பேரிடர எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான
மாநாடு கூட நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? தேசிய லெவல்ல, நேஷனல் லெவல்ல 3வது மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து புது டெல்லியில நடத்துறாங்க. கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சு வச்சுக்கோங்க. புது டெல்லியில வந்து நடத்துறாங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம்லாம் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் சேர்ந்து இதுல ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுல தான் வந்து பேரிடர மேற்கொள்ளக்கூடிய, இல்ல பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து என்னன்னா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு. அதாவது வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸே ஆகக்கூடாது. நியூஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸே ஆகக்கூடாது. நீங்க கொள்கை விளக்க புத்தகம் பிளஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் டேட்டா வச்சு நீங்க வந்து பார்க்கும்பொழுது, ரினியூவபிள் எனர்ஜி அதாவது ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம். அதுல யாருங்க ஃபர்ஸ்ட்? நம்ப தான். ஃபேக்டரி அதுல யாரு ஃபர்ஸ்ட்? தொழில்மயமாக்கல் நம்ப தான். கல்வியில முன்னோறிய மாநிலம் நம்ப தான். ஜிடிபி புரொடக்ஷன் முன்னேறினது நம்ப தான். பசி இல்லாத ஒரு தமிழகம் அதுலயும் நம்ம தான் வந்து இருக்கோம். இப்ப சமீபத்துல கூட வந்து வேலை வாய்ப்புல அதிகப்படியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். வேலைவாய்ப்பு இங்க அதிகமா இருக்கிறதுனால தான் வெளி மாநிலத்தவர்கள்லாம் வந்து உள்ள வராங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது பேரிடர் மேலாண்மையில கூட நம்ம தமிழ்நாடு வந்து என்னன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல தான் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு அரசாங்க அதிகாரிகளா நீங்க வந்து இருக்கும் பொழுது, இல்ல அரசாங்கத்த நோக்கி வந்து நீங்க வந்து போகும் பொழுது, டெஃபினெட்லி நீங்க வந்து முடிவு பண்ண வேண்டியது பாலிசி நோட்ஸ். பாலிசி நோட்ஸ் பிளஸ் சம் ஸ்டாட்டிக் டேட்டா. இந்த டேட்டாஸ் மூலியமா தான் வந்து நீங்க வந்து எவால்வேட் பண்ணணும். ஓகேங்களா? தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு மதிப்பீடு ஒரு அரசாங்க அதிகாரியுடைய பார்வையில வந்து எப்படி இருக்கணும்னா, டேட்டாஸ் அடிப்படையில டேட்டா வச்சு பேசணும். ஓகேங்களா? பொதுமக்கள் வந்து என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. சில நியூஸ கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. பொத்தாம் பொதுவா பேசுறது பொதுமக்கள். சார் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? சார் கொஞ்சம் தான் சார் படிச்சேன். கொஞ்ச நேரம் தான் சார் படிச்சேன். இதெல்லாம் வந்து வரக்கூடாது. சார் நான் இவ்வளோ நேரம் படிச்சேன். 2 மணி நேரம் படிச்சேன். இந்த சப்ஜெக்ட்ல இந்த சாப்டர் போய் படிச்சேன். பாயிண்ட் ஸ்பெசிபிக் தரவுகளோட வந்து பேசணும் ஆஸ்பிரண்ட். அதே போல தான் இது எல்லாமே. ஓகேங்களா? பாயிண்ட் ஸ்பெசிபிக் தரவுகளோட பேசணும். ஓகேங்களா? அப்ப திறம்பட பேரிடர நம்ம வந்து கையாளுறோமா? ஆமா கையாளுறோம். திறம்பட ரெனியூவபிள் எனர்ஜிய நம்ம வந்து கையாளுறோமா? ஆமா கையாளுறோம். பாயிண்ட் ஸ்பெசிபிக்கோட பேசணும். ஓகேங்களா? ஸோ அதுதான். பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொத்தாம்பொதுவான அந்த ஒரு பார்வை வேறவா இருக்கணும். மாணவர்களா ஆஸ்பிரண்டா இல்ல நாளைய அரசாங்க அதிகாரிகளா மாறக்கூடிய ஆஸ்பிரண்டுடைய பார்வைகள் வேற மாரி இருக்கணும். வேற கோணத்துல இருக்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப உதவிகரமா இருக்க போறது இந்த பாலிசி நோட்ஸ் தான். இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பிரமிப்பும், ஒரு பெருமையும் வந்து இருக்கும் தமிழ்நாட்ட நோக்கி. ஆனா எல்லா விதத்திலயுமே தமிழ்நாடு அப்படின்றது ஒரு வளர்ந்த ஒரு நிலையில தான் இருக்கு. வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கூட இல்ல. ஒரு நல்ல வளர்ந்த ஒரு நிலை தான் வந்து இருக்கு. இத தாண்டியும் வந்து போகுறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்கீம் இருக்கு, திட்டம் இருக்கு, நிதி இருக்கு, எல்லாம் இருக்கு. அத இம்ப்ளிமெண்ட் பண்றது கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் நீங்க தான். ஓகேங்களா? நீங்களும் நாங்களும் தான். அப்ப அரசாங்க அதிகாரிகளா நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸோ இந்த இந்த கொள்கை விளக்கம்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு வந்து வரும். அந்த பொறுப்புணர்வோட நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தாலும், இத பேரிடர் பத்தி பேசும்போது நான் இத பேசுறேன். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தாலும், நீங்க அத்தனை பேருமே வந்து மக்கள் தொண்டு மகேசன் துண்டு. அந்த நிலையில நீங்க அத எப்ப உணர்வீங்க அப்படின்னா, ஒரு பேரிடர் நடக்கும்போது நீங்க வந்து உணர்வீங்க. பல பேருடைய பசிய தீர்ப்பீங்க. ஆமா. ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்து உணவுக்கு ஏற்பாடு செய்வீங்க. தங்குற இடத்துக்கு வந்து ஏற்பாடு செய்வீங்க. மீட்பு குழுவ வந்து போய் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அது போல ஒரு நிலை வந்து இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு ஆத்ம திருப்தி குடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து ஒரு பேரிடர் காலங்கள்ல செய்யக்கூடிய ஒரு மீட்பு நடவடிக்கை. ஓகேங்களா? ஸோ நீங்க பெரிய வருங்கால அதிகாரிகளா மாறும்பொழுது எந்த துறையில நீங்க வந்து இருக்க விரும்புறீங்க? ஸோ எந்த துறையில இருந்து எது போல சேவைகள் செய்ய விரும்புறீங்க அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. நல்லபடியா அந்த பேரிடர் மீட்பு இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். இத போய் படிங்க. டிஎன் ஸ்மார்ட் செயலிய பத்தி கேட்கலாம். உங்களுக்கே தெரியும். ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ஹைலைட் பண்ணத மட்டும் ஐஃப்ளோனா என்ன? ஜிஐஎஸ்னா என்ன? ஜிபிஎஸ்னா என்ன? ரிமோட் சென்சிங்னா என்ன? எத்தன ரெயின் காஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டினா என்ன? ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டினா என்ன? டிசாஸ்டர் பிளான்னா வந்து என்ன? எல்லாமே வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.